ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதும், அவர் நல்ல பையன். யார் சொன்னா? கல்யாணம்னு வரும்போது ஞானஸ்தானம் ஞாபகம் வரும். எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கடா, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கடி, நீ ஞானஸ்தானம் எடுத்தால் மட்டும்தான் கல்யாணம். ஏதோ ஒரு விளையாட்டு காரியம் கிடையாது, அது தேவனோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை. நீங்கள் யாரையும் ஞானஸ்தானத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இந்த லவ்க்காகவும் இந்த மேரேஜுக்காகவும் ஞானஸ்தானம் எடுக்கிற எந்த லைஃப்மே நல்லா இருக்கும். லட்சத்தில் ஒரே ஒருத்தன். ஆனால் என்னன்னா எத்தனை பேர் என்னலாம் தெரியுமா? டோன்ட் பிளே வித் காட். எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க? ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்கன்னா உங்களை ஞானஸ்தானத்துக்கு யாராச்சும் ஃபோர்ஸ் பண்ணாங்களா, இல்லை நீங்களே ஞானஸ்தானத்தை போய் எடுத்தீங்களா? அந்த பையனையும் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டோன்னா அவ்வளோதான். இது சம்பிரதாயம். அது நிற்காது. லவ்வாக இருந்தாலும் சரி, மேரேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி, அது ரிலேஷன் வாட் எவர் இட் இஸ், ஞானஸ்தானத்தை உங்களோட தேவைக்காக பயன்படுத்திக்காதீங்க. ஏன்னா ஞானஸ்தானம்ன்றது விளையாட்டு கிடையாது. நான் தேவன் கூட நான் கமிட் பண்ணுற ஒரு டைம். நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்ற ஒரு அவங்க ஸ்டாண்ட் எடுக்கணும். அந்த சொல்கிற ஒரு நேரம் அதையே இன்னைக்கு ஃபேக் ஆக்கிட்டாங்க. அவங்க ஆர்டிஃபிஷியலாக சொல்கிறாங்க, எஸ் நான் ஏற்றுக்கிட்டேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கிட்டேன். சரி எடுத்தாச்சு, லைஃப் மாறலையே. சரி ஞானஸ்தானம் எடுத்துட்டா கரெக்டாக இருக்கணும், ஏன் மாறல? மாறாது. பிரேக் பண்ணுங்க. டோன்ட் பிளே வித் காட். அவரோட உடன்படிக்கையோடு கூட விளையாடாதீங்க. அவருடைய காரியங்கள் ஒருவேளை இந்த மாதிரியான ஆலோசனைகளை சொன்னாங்கன்னா நீங்க எதிர்த்து நிற்கிறவர்களா இருங்க. சொல்லுங்க, எதிர்த்து நிற்பேன். கர்த்தரோட கூட நான் வசனத்தை அறிந்தனா, உங்களுக்கு யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்காகவோ மற்ற எந்த ஒரு காரியத்துக்காகவோ நீங்கள் போயிட்டு மற்றவங்களை போய் ஞானஸ்தானம் கொடுத்துடலாம் அப்படின்னா இந்த காரியத்தை நீங்கள் செய்யாதிருங்க. ஆமென் சொல்லுங்களேன். உங்களோட தேவைக்கு கர்த்தரை பயன்படுத்திக்காதீங்க. ஒருவேளை ஞானஸ்தானத்தை நான் என்னோட தேவைக்காக பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க.